ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 928 ஆரம்பிக்கிறது. ஞானி அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. ஆகவே அதைத்தா இதைத்தா என்று பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஒரு பிரார்த்தனையும் காரணமும் இல்லாமல் தன்னால் அன்பாகத்தான் இருக்க முடிகிறது என்பதாலேயே பரமாத்மாவிடம் அன்பாயிருக்கிறானே, இதுதான் பரம பரிசுத்தமான பக்தி. அஹைதுகி பக்தி, ஹேது அல்லது காரணமில்லாத பக்தி என்று இதை பிரம்மஞானியான சுகாச்சாரியால் பாகவதத்தில் சொல்கிறார். இவனை ஒருத்தர் கத்தியால் வெட்டினால் கூட அதிலிருந்து காப்பாற்றும்படி இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டான். ஏனென்றால் தான் சரீரமில்லை, ஆத்மாதான் என்ற உள்ள அனுபவம் இவனை விட்டு அப்பொழுதும் விலகி இருக்காது. அந்த நிலையிலும் பிரார்த்தனை பண்ணாமலேயே பகவானிடம் பக்தியாக அற்புதமயமாக இருப்பான். இப்பேற்பட்ட பக்தி எங்கே? கஷ்டம் தீர்வதற்காக பகவானை பிரார்த்திக்கிற ஆர்த்தனின் பக்தி எங்கே? அதைவிட மட்டமாக போதுமென்ற அளவுக்கு சௌகரியம் இருந்தும் இன்னும் வேண்டும் என்று கேட்கிற அர்த்தார்த்தியின் பக்திக்கு பக்தி என்று பெயர் கொடுப்பதே தப்பு மாதிரி இருக்கிறதே என்று தோன்றலாம். ஆனால் சாக்ஷாத் பகவான் ஞானத்தை வேண்டுகிற ஜிக்யாசுவையும் ஞானத்தை அடைந்தே விட்ட ஞானியும் சொன்னார் போலவே இந்த ஆர்த்தன் அர்த்தார்த்தி 2 பேரும் கூட தன்னை பஜிப்பதாகத்தான் சொல்கிறார். அது மட்டுமில்லை, இந்த 4 தினசானவரையும் சுகிருதின் ஜனாக, அதாவது சுகிருதம் பண்ணினவர்கள், புண்ணியம் பண்ணினவர்கள் என்று ஸ்லாகித்து சொல்கிறார். 2 ஸ்லோகங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த 4 வகையான பக்தர்களும் சிரேஷ்டமானவர்களே, அதாவது உதாரமானவர்களே, உதாரகா சர்வ ஏவைத்தே என்கிறார். ஏன் இப்படி சொன்னார்? ஞானியையும் ஞானத்தை தேடுகிறவனும் மட்டுமில்லாமல் லௌகீக கஷ்டம் தீர்வதற்காகவே பிரார்த்தனை பண்ணுகிறவனையும், ஓரளவு சௌக்கியமாயிருந்தும் கூட இன்னும் ஜாஸ்தி சௌக்கியம் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறவனும் கூட ஏன் பகவான் தன் பக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டார்? ஏன் அவர்களை சுக்ருத்து உதாரர்கள் என்றெல்லாம் ஸ்லாகித்தார் என்பதே கேள்வி. லௌகீக பிரார்த்தனைக்கு சமாதானம். லோக வாழ்க்கையில் நமக்கு அநேக கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இத்தனை கஷ்டங்களையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் பகவான் விட்ட வழி என்று நாம் பகவானுக்காகவே பக்தி பண்ணி கொண்டிருந்து விட்டால் ரொம்ப உசத்திதான். இதற்கு ஆக்ஷேபனையே இல்லை. ஆனால் நடைமுறையில் வாஸ்தவத்தில் நம்மில் யாரால் அப்படி இருக்க முடிகிறது? ஏதோ ஒரு மாயை லோகம் முழுவதையும் பிடித்து ஆட்டுகிறது. மகாமாயா விஸ்வம் பிரமயசி என்று ஆச்சாரியால் கூட சொன்னார். அதிலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். லோகம்தான் நிஜம், நம் தேகம்தான் நிஜம் என்று நாம் அத்தனை பேரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். லோக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதிலே ஒரு தோல்வி, மானபங்கம், வியாதி, வக்கை, கடன், கஸ்தி வந்தால் கஷ்டப்படத்தான் செய்கிறோம். இப்படி கஷ்டப்படாவிட்டால் உசத்திதான், சந்தேகமே இல்லை. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்கு ஒரு நாளாவது நாம் இம்மாதிரி கஷ்டப்படாமல் மாயை என்று புரிந்து கொண்டு பட்டுக்கொள்ளாமல் இருக்கத்தான் வேண்டும். இப்பொழுதிலிருந்தே அதற்கான பிரயத்தனங்களும் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் என்றைக்கோ அப்படி நாம் ஆவதும் ஆகாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு இப்பொழுது நமக்கு கஷ்டம் இருந்தால் அது கஷ்டமாக தெரிகிறதோ இல்லையோ, முள் குத்தினால் கால் வலிக்கிறதோ இல்லையோ, ஜுரம் வந்தால் ஆஹா என்று அலத்துகிறோமோ இல்லையோ, வீட்டிலே ஒரு கஷ்டம், ஆபீஸில் சண்டை, ஏதோ ஒரு அவமானம் என்றால் உள்ளே அது நம்மை கருணைக்கிழங்கு மாதிரி அரித்து பிடுங்கிக் கொண்டே இருக்கிறதா இல்லையா? நம் வீட்டுக்காரர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும், பிள்ளைக்கு காலேஜில் சீட் பிடிக்க வேண்டும் என்று இப்படி நம் கடமைக்காக பொறுப்புக்காக அலைய வேண்டியிருக்கிறது இல்லையோ? இதில் போகிற இடங்களில் காரியம் ஜெயிக்காமல் ஏமாந்தும் போகிறோம் அல்லவா? இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுவது? எல்லாம் கர்மா என்று மனசை தேற்றிக்கொண்டு கீதையில் சொன்ன மாதிரி நம் கடமையை மட்டும் பண்ணிக்கொண்டு பலனை நினைக்காமல் லேசாக இருந்து விடலாம் என்றால் அது முடியாமல் உள்ளே அரித்து பிடுங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது என்ன பண்ணலாம்? பகவான் என்ற ஒருத்தன் இருக்கிறான். அவன்தான் சர்வலோகங்களையும் நிர்வாகம் பண்ணுகிறான். தர்மம் என்கிற சட்டத்தை வைத்துக்கொண்டு அதன்படி அவன் ஆட்சி பண்ணுகிறான் என்று நாம் நம்புகிறோம். தர்ம லாப்படிதான் அவன் ரூல் பண்ணுகிறான் என்றாலும் அவன் பரம கருணாநிதி. எத்தனை அபராதங்கள் பண்ணினாலும் க்ஷமிக்கிற அருள் வள்ளல், கிருபா சமுத்திரம் என்றும் மகான்கள் பாடி வைத்துட்டு போயிருக்கிறார்களே. அதனால் லோக வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டிருக்கிற நாம், அவன் தானே இப்படி நம்மேலே மாயை போர்த்தி மாட்டி வைத்திருக்கிறான். அவனிடமே இந்த லோகத்து கஷ்டங்கள் தீர்வதற்கு பிரார்த்தனை பண்ணுவதில் என்ன தப்பு? இப்படி ஒரு அபிப்பிராயம்.
எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கிறவர்கள், அல்லது அந்த மாதிரி என்றைக்காவேதனும் நாமும் ஆக வேண்டும் என்று தாபப்படுகிறவர்கள் கூட லோகத்தில் அபூர்வமாகத்தான் இருப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களை பொருட்படுத்துகிறவர்கள், அது தீர வேண்டும் என்று தவிக்கிறவர்கள் தான் 100% பேர் இருப்பார்கள். இவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்க பகவானுக்கு சக்தியும் உண்டு, உரிமையும் உண்டு, அதற்கான கருணையும் அவனுக்கு நிச்சயம் உண்டு. அதனால் அவனிடம் கஷ்டத்தை தீர்க்க சொல்லி பிரார்த்தனை பண்ணுவது ரொம்ப சரியானதுதான் என்று அபிப்பிராயப்படுபவர்கள் உண்டு. பகவான் உனக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறான், குடும்பத்தை தந்திருக்கிறான். இவற்றை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது, கடமை இருக்கிறது. இதற்காக டாக்டர், மேலதிகாரி, கடன் கொடுக்கிறவன், அவன் இவன் என்று யாரிடமோ போய் நிற்கிறாயா இல்லையா? எல்லோருக்கும் மேலே இருக்கிற பகவானிடம் மட்டும் போய் நின்றால் என்ன தப்பு? வெட்கப்பட அதில் என்ன இருக்கிறது? மனுஷ ரூபத்தில் உனக்கு உதவி செய்கிறவர்கள், ஹியூமன் ஏஜென்சி கூட உனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் இதை சாதித்து தரக்கூடியவன் பகவான் தானே. அதனால் மற்றவன் காலில் விழுவதற்கு முன்னாடி அவன் காலில் விழு. ஒருத்தன் காலிலும் விழாமல் இருக்கிற பக்குவம் உனக்கு வந்தால் அப்பொழுது இந்த லௌகீக கஷ்ட நிவர்த்திக்காக நீ பகவான் காலிலும் விழாமல் இருக்கலாம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம், மகாபிரிவாச்சரணம், மகாபிரிவாச்சரணம்.